வணக்கம். தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே என்ற என்னுடைய தமிழ் அன்னையை முதலில் வணங்கி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய யூனிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிறுவனர்கள், இந்த பள்ளியினுடைய தாளாளர்கள், அம்மா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு இன்றைக்கு நான் வருவதற்கு காரணமாயிருந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த ஒரு 10 நாட்களாக என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு உங்கள் சார் உங்களுக்காக ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. பிடி சார், பொதுவாக ஆசிரியர் தின விழா அப்படின்னாவே அது ஆசிரியர்களை கொண்டாடுகிற ஒரு நாளாக அமைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே இன்றைக்கு என்னை பேச அழைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடாக மாணவர்களுக்காக இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் இந்த யூனிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு கிடைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக இன்னைக்கு இந்த நாள், இந்த விழா கொண்டாடுவதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு என்னுடைய முதலில் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதற்கு பிறகு பெற்றோர்கள், ஒரு நல்ல பிள்ளைகளை இந்த பள்ளிக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிரியத்திற்குரிய என்னுடைய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியான இந்த நாளில் இன்றைக்கு நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் யார் அப்படின்னா, இன்றைக்கு இந்த நாளில் நான் நின்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். ஆனால் இந்த இடத்தில் இன்றைக்கு மிக நன்றாக நான் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். இந்த உலகத்தில் நான் இருப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். இந்த உலகத்தில் நான் நன்றாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையில் ஆசிரியர்களுடைய ரோல் அப்படிங்கிறது நம்மளால சொல்லி அதை நிறைவு செய்யவே முடியாது. இந்த உலகத்துல 2 பேர் நம்ம பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. அது யாரு அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய தாய் தந்தை. உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தை இந்த உலகத்தில் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படவே மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் வழியாக நாம் வந்தவர்கள். ஆனால் எந்தவித இரத்த பந்தமும் இல்லாமல் நாம் வளர்கிற இந்த வளர்ச்சியை பார்த்து தன் பிள்ளை வளர்ந்தால் எந்த மகிழ்ச்சி கிடைக்குமோ அதே மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி அடைபவர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே பொறாமைப்படாத ஒரு ஜீவன் உண்டென்றால் அது ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காகத்தான் இந்த ஆசிரியர் தின விழா எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேளையிலே ஆசிரியர்களை இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி நினைக்கிறாங்க? நான்லாம் படிக்கிறப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஆசிரியர்களை பார்த்தாவே நாங்கெல்லாம் பயந்து ஓடிடுவோம். ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஆசிரியர்கள் அப்படின்னா கண்டிப்புக்குரியவர்கள். அந்த படிச்சு முடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட நாங்கள் சிரிப்பையே பார்க்க முடியும். அப்படி கண்டிப்பான ஆசிரியர்களிடம் வளர்ந்தவள் நான். ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. தோளுக்கு தோழனாக ஆசிரியர்கள் பிள்ளைகளோடு உருவாடுகிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் ஆசிரியர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எல்லாமே கல்வி முறை எப்படி இருக்கு அப்படின்னா, மனப்பாடம் செய்கிற கல்வி முறையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல். நீங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற போது அதை மனப்பாடம் செய்கிற பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு பதிலாக அந்த பிள்ளைகளுக்கு மனப்பாடத்தோடு சேர்த்து வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுத்தால் அதுதான் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியருக்கான உதாரணம். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய முதல் வகுப்பு ஆசிரியர், பொதுவாக நமக்கெல்லாம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு ஆசிரியர்கள் முதல் வகுப்புல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்குறப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு சொல்கிறப்போ முதலாக அதை கற்றுக்கொள்கிற போது நமக்கு நிறைய குழப்பம் வரும். ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வருமா,
இல்லை திங்களுக்கு அப்புறம் ஞாயிறு வருமானு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் என்னுடைய ஆசிரியர் அதை எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? ஒரு அழகான வாழ்க்கை கதையோடு ஒப்பிட்டு, ஞாயிற்றுக்கிழமை நகையை காணும், திங்கள்கிழமை திருடன் கிடைத்தான், செவ்வாய்க்கிழமை ஜெயிலுக்கு போனான், புதன்கிழமை புத்தி வந்தது, வியாழக்கிழமை விடுதலையானான், வெள்ளிக்கிழமை வேலைக்கு போனான், சனிக்கிழமை சம்பளம் வாங்கினான் அப்படின்னு எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் எனக்கு அந்த திங்கள் செவ்வாயோட ஆர்டர் ஒருபோதுமே மறந்ததே இல்லை. அதுல இன்னொரு அழகு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் செய்வதற்கு ஒரு அழகான கதையை சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் அந்த கதைக்குள்ளே இருந்த ஒரு ஆழமான கருத்தை கவனிச்சா தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நகை காணாம போயிடுச்சு, இந்த உலகத்தில் நீ தவறு செய்தால் நிச்சயமாக அதற்கு தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு திங்கக்கிழமை என்ன பண்ணிட்டானா, திருடன் கிடைச்சிட்டான். நீ தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாய். அப்படி தண்டிக்கப்படுவதற்காக என்ன பண்ணிட்டாங்களாம், செவ்வாய்க்கிழமை அவனை ஜெயில போய் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை நீ தவறு செய்தால் நிச்சயமாக திருந்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான விதை அது. புதன்கிழமை அவனுக்கான புத்தி வந்தது. சரி, அடுத்து வியாழக்கிழமை ஒரு மனிதன் திருந்தி விட்டால் நிச்சயமாக அவனுக்கு இந்த உலகத்தில் விடுதலை கிடைத்தே ஆக வேண்டும். அவன் திருந்திட்டான், அதனால அவனுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. சரி, விடுதலை கிடைத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருடிதான் நம்ம ஜெயிலுக்கு போனோம், நல்ல புத்தி வந்துருச்சு, நம்ம விடுதலை ஆயிட்டோம். அடுத்து அவன் என்ன யோசிக்கிறான்னா, வெள்ளிக்கிழமை வேலைக்கு போறான். வேலைக்கு போனால் நிச்சயமாக நீ உழைத்தால் உனக்கான ஊதியம் கிடைக்கும். வேலைக்கு வெள்ளிக்கிழமை போனான், சனிக்கிழமை சம்பளம் வாங்கினான்னு என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். அப்ப வாழ்க்கையினுடைய கல்வியை ஒரு சாதாரண கிழமைகளை கூட வாழ்க்கையோடு இணைத்து சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களை தான் இன்றைக்கு பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். நாம நினைக்கிற மாதிரி பிள்ளைகள்னா இன்னைக்கு இருக்கிற இயந்திரமான உலகத்திலே முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்த மாணவ செல்வங்களை போல இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் இருப்பது இல்லை. அப்படி இல்லைன்றதுக்காக அவர்களை குறை சொல்லி கொண்டே இல்லாமல், அந்த பிள்ளைகளை நவீன தொழில்நுட்பங்களோடு எப்படி அவர்களை அணைத்து கொண்டு போக வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அதை நாம் சரியாக செய்கிறோமா? இதை நீங்க கட்டாயமாக யோசித்து பார்க்க வேண்டும். இங்க நிறைய பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் தோத்து போயிட்டா உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் அப்படின்னு ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை மட்டம் தட்டுவதை நிறுத்திவிட்டு, உன்னால முடியும், உனக்கான கண்டிப்பான வெற்றி உனக்கு கிடைத்தே ஆகும்னு என்கரேஜ் பண்ணணும். இதுக்கு ஒரு அழகான நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் என்ன பண்ணுவோம்? வீட்டில் தான் எல்லா நகை பணம் எல்லாம் வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஊருக்கு போகணும், என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கையோடய எடுத்துக்கிட்டு போக முடியும்? வீட்டை என்ன பண்ணுவோம்? பூட்டிட்டு போவோம். அவ்வளவு பெரிய அழகான நிறைய மதிப்புடைய பொருட்களை எல்லாம் வீட்டிற்குள்ளே வைத்துவிட்டு மிகப்பெரிய வீட்டிற்கான பாதுகாப்பை யாரிடம் ஒப்படைத்து விட்டு போகிறோம் என்றால் ஒரே ஒரு பூட்டிடம் தான் ஒப்படைத்து விட்டு போகிறோம். சரி, அவ்வளவு பெரிய வீட்டுக்கு ரொம்ப சின்னதான ஒரு பூட்டு பாதுகாப்பை செய்கிறது. அதை தாண்டி அந்த பூட்டை திறக்குவதற்கு பூட்டை விட மிக மிக அளவில் சிறிய சாவிதான் பயன்படுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான். பெரிய பெரிய பிரச்சனைகள் என்று நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பூட்டை போன்ற ஒரே ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால், அந்த சந்தர்ப்பத்திற்கு இந்த சாவி மாதிரி ஏதோ ஒன்று கையிலே கிடைத்து விட்டால் பெரிய பிரச்சனைகளை கூட எளிதிலே கையாள முடியும். இதுக்கு எது மிகப்பெரிய உதாரணம் தெரியுமா? இந்த சின்ன சாவி இருக்குல்ல, இந்த சின்ன சாவி, இது எதோட எக்ஸாம்பிள்னா, மிகப்பெரிய வீடு என்பது இந்த உலகம். இந்த உலகத்திலே உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய புகழ், பணம் எல்லாம் சரி, எல்லாம் அதிலே அடங்கும். ஆனால் இந்த புகழ், பணம் இதையெல்லாம் பெறுவதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதுல, இந்த பிரச்சனைகளை திறக்கக்கூடிய சாவி எது தெரியுமா? அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற கல்வி என்கிற சாவி. இந்த கல்வியை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி விட்டால் உங்களால் இந்த வாழ்க்கை என்னும் பூட்டைக்குள்ளே துறந்துட்டு அந்த வாழ்க்கையை அழகானதாக வடிவமைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்து பெற்றோர்களும்
பள்ளியிலிருந்து ஆசிரியர்களும் உதவி செய்தார்களே ஆனால் இந்த சமூகம் மேம்படும். நான் அதை இப்படியும் சொல்லுவேன், முதல் ஆசிரியர் வீட்டிலே இருக்கிற பெற்றோர், இரண்டாவது பெற்றோர் பள்ளியிலே இருக்கிற ஆசிரியர். ஒரு ஆசிரியர் எப்போது பெற்றோராக மாறுகிறார்களோ, ஒரு பெற்றோர் எப்போது வீட்டிலே ஒரு ஆசிரியர்களாக மாறுகிறீர்களோ, அப்போது இந்த சமூகத்திற்கான ஒரு நல்ல பிள்ளையை உங்களால் கொடுக்க முடியும். நீங்க பொதுவா இன்னைக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்துருச்சுன்னு பிள்ளைகள் நம்ம சொல்றோம். எனக்கெல்லாம் நினைவு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்கு. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த விடுமுறை நாட்கள்ன்றது ரொம்ப அழகானது. நமக்கெல்லாம் லீவ் விட்டா ரொம்ப பிடிக்கும்ல. அப்படி அந்த விடுமுறை நாட்கள்ல நாங்கள் விளையாண்டது, நாங்கள் எங்கள் விடுமுறை நாட்களை கழித்த அந்த இன்பமான காலம் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சொல்றேன், சனிக்கிழமை லீவ் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த தும்பப்பூ செடின்னு ஒரு செடி இருக்கும், அதுல சின்னதா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பூ பூக்கும். அந்த தும்பப்பூ செடியை எடுத்து வேரோட பறிச்சுக்கிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த வயல்வெளிகளில் சுற்றி திரிவோம். எதுக்கு தெரியுமா, அந்த பெரிய பெரிய அழகான வண்ணத்து பூச்சிகள் தெரியும், அந்த வண்ணத்து பூச்சிகளை பிடிக்கணும். அதை என்ன பண்ணுவோம், அந்த தும்பப்பூ செடியை வச்சு இந்த பட்டாம்பூச்சி அமைக்கி ஒரே புடியாக பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு இந்த பட்டாம்பூச்சியோட அந்த உடல் பாகத்தில் சின்னதாக மெல்லிஸாக ஒரு நூலை கட்டி இந்த பட்டாம்பூச்சி எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பறந்து பறந்து ஒரு நாள் முழுவதற்கும் வெயிலிலே நாங்கள், அவ்வளவு பெரிய வெயில், நாய் கூட நடக்க பயப்படுகிற அந்த வெயிலில் நாங்கள் மிக சாதாரணமாக விளையாண்டோம். அப்படி விளையாண்ட நம்முடைய தலைமுறையெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லை. வீட்டுக்கு போனோன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறோம், நமக்கு வேலை பார்க்கணும், நம்மளை ஃப்ரீயா விடணும்னு எல்லா பிள்ளைகள் கையிலும் இன்றைக்கு நீங்கள் செல்போனை கொடுத்து விட்டீர்கள். அன்றைக்கு வயல்வெளிகளில் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்ட போது இருந்த தலைமுறையிடம் இருந்த பண்புகள் இன்றைக்கு நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே தொலைபேசியை கொடுத்து விட்டு அதிலே ஒரு இளைய தலைமுறை தொலைந்து போய் கொண்டிருக்கிறது என்றால், இதை மாற்றுகிற சக்தி யாருக்கு இருக்குன்னா அது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான் இருக்கு. ஆசிரிய பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயரிய பணி. இந்த பணியை நீங்கள் ரொம்ப சாதாரணமாலாம் நினைச்சிட முடியாது. நான் ஒரு வரலாற்று உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம், ஹார்ட்வேர் பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் ஒரு நல்ல விஷயத்த சொல்றார். என்னன்னா, நாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்டிருந்த ஒன்றுக்கு இன்றைக்கு முடிவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை மருத்துவர் வந்து அப்படி ஒலி வாங்கி கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா சொன்னார் அவரு, நாம் மிக நீண்ட நாட்களாக எதற்காக போராடி கொண்டிருந்தோமோ அந்த போலியோ நோயை குணப்படுத்துவதற்கான மருந்து, வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற செய்தியை அவர் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறார். அவர் மகிழ்ச்சியோடு பதிவு செய்த அடுத்த கணமே அந்த கூட்டத்திலே இருக்கிற அத்தனை மக்களும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிக்காத காலகட்டத்திலே கொத்து கொத்தாக பிள்ளைகள் போலியோ நோய் வந்து இறந்து போன போது என்ன செய்வதுனே உலகம் ஸ்தம்பித்த போது ஒரு மனிதன் தன்னுடைய அறிவியல் அறிவை பயன்படுத்தி போலியோவுக்கான வேக்சினை கண்டுபிடித்து விட்டார்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே தேவாலயங்கள்ல, மசூதிகள்ல, கோயில்கள்ல எல்லா இடங்களிலும் பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது. தொழிற்சாலைகள் எல்லா இடத்துலையும் ஒரு நிமிஷம் எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு அந்த மருந்து கண்டுபிடித்ததற்காக மிகப்பெரிய பாராட்டுதல்களை எல்லாரும் தெரிவிக்கிறார்கள். எல்லாம் தெரிவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை மாதிரிதான் எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷமா ஆரவாரம் செய்து முடித்த பிறகு ஒரு மனிதர் எழுந்து வந்து சொல்கிறார், இந்த போலியோ மருந்தை கண்டுபிடித்தார்ல, அந்த கண்டுபிடித்த மனிதன் இந்த மருந்தை நான் தான் கண்டுபிடித்தேன் என்பதற்கான அந்த பேட்டன் என்று சொல்லக்கூடிய காப்புரிமையை எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறார். இவர் சொல்லி முடிச்சு இறங்கினதுக்கு அப்புறம் சில பத்திரிகையாளர் நிருபர்கள் அந்த கண்டுபிடித்த மனிதனிடம் ஓடி போய் கேட்கிறார்கள், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகம் எதிர்பார்த்து நீண்ட நாளாக காத்திருந்த போலியோவிற்கான வேக்சினை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், இந்த வேக்சினை மட்டும் நீங்க காப்புரிமை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கோடிகள்ல புரள முடியும், ஏன் வேண்டான்னு சொன்னீங்கன்னு கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் பதில் சொல்கிறார், இந்த உலகத்திலே இது என்னுடையது என்பதற்கான உரிமை கொண்டாடுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால்
இந்த சூரியன் இருக்குல்ல, இந்த சூரியன் தினம்தோறும் உதித்து வருகிறதே, அப்படி அது உதித்து வருகிற ஒளியை கொடுக்கிற போது இந்த ஒளி எனக்கு மட்டும்தான் என்று சூரியன் என்றைக்காவது ஒரு நாள் நினைத்திருந்தால் நாம் எல்லோரும் இருளில் மூழ்கி போயிருப்போம் தானே. சூரியனே தன்னுடைய ஒளியை உலகிற்கு மொத்தமாக கொடுக்கிற போது நான் கண்டுபிடித்த இந்த வேக்சின் இந்த உலகத்துக்கானதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த பணியை பார்க்க சென்று விட்டார். அந்த மனிதர் தான் போலியோவிற்கான மருந்தை கண்டுபிடித்த ஜோன்ஸ் அப்படிங்கிற மனிதர் என்றால், அவர் நினைத்ததை போல இன்றைக்கு ஆசிரியர்கள் இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கானது அல்ல, நான் கற்ற கல்வியை, நான் பெற்ற அறிவை இந்த உலகத்திற்கு நான் கொடுக்கிறேன் என்கிற எந்த சுயநலமும் இல்லாத ஆசிரிய பெருமக்களால் தான் இன்றைக்கு பள்ளிகளில் நிறைய பிள்ளைகள் அறிவு வளர்ச்சியோடு வளர்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக நம்ம வாழ்க்கையில நாம இருக்கோமா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஆசிரியர்களுக்கு இருக்கணும். இன்னொன்று, ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் சொல்லி தரணும் தெரியுமா? உன்னால முடியாது, நீ எல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்நாள் முழுவதற்கும் அது தொடர்ந்து வரும் என்றால், எதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தெரியுமா? மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மகாத்மா காந்தி எப்படி நம்ம கொண்டாடுறோம்? மகாத்மா காந்தியை எப்படி கொண்டாட ஆரம்பித்தோம்னா, தென்னாப்பிரிக்காவிலே முதல் வகுப்பு ரயிலிலே பயணம் செய்கிற போது, நீ எல்லாம் இந்த ரயிலில் பயணிக்க தகுதி இல்லாதவன் என்று எப்போது கரம்சந்த் காந்தியை தூக்கி எறிந்தார்களோ அந்த ரயிலில் இருந்து, அந்த தூக்கி எறிந்த கணம்தான் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறினார். இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், மொத்தம் 5 இருக்கு, நான் மிகச் சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். இது முதல் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண லத்தீன் மாநகரிலே மோட்டார் சைக்கிளிலே பயணிக்கிற போதுதான் ஒரு புரட்சிகர சிந்தனை தன் மனதிலே உதித்து சாதாரண குவாராவாக இருந்தவர் பின்னாளிலே சேக்குவாராவாக மாறியிருக்கிறார். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூன்றாவது எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண நாடக கொட்டைகளிலே வேடிக்கை பார்க்க போன ஒரு மனிதன் தான் பின்னாளிலே இலக்கியங்களை படித்த ஷேக்ஸ்பியராக மாறி இருக்கிறார். நாலாவது எக்ஸாம்பிள், அன்னை தெரசா ஏழைகளின் துயரங்களை பார்த்தபோதுதான், அந்த ஏழைகளுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த போதுதான் சாதாரண தெரசா அன்னை தெரசாவாக மாறினார். அதற்கு பிறகு வ.உ.சி என்கிற அற்புத மனிதர் ஆதிக்க வெள்ளையர்களினுடைய ஆதிக்க கப்பல்களினுடைய அந்த அடக்குவாதங்களை பொறுக்க முடியாமல் ஆரம்பிக்கப்பட்டதுதான் வ.உ.சி கப்பலோட்டிய தமிழனாக மாற காரணமாய் இருந்ததுன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்றால், பிரச்சனைகளில் இருந்துதான் அவர்கள் புது மனிதர்களாக உருப்பெற ஆரம்பிக்கிறார்கள். நீங்க ஆப்ரஹாம் லிங்கனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ரஹாம் லிங்கனை இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவனாக இந்த உலகம் கொண்டாடுவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்காவிலே ஆப்பிரிக்க மக்களுக்கு சந்தைகளிலே ஏற்படுத்தப்பட்ட இழிவுகளை பார்த்து கொதித்தெழுந்த பிறகுதான் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒரு புரட்சிகர சிந்தனை மனதிலே உதித்தது என்றால், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் மூலம்தான் அவர்கள் மிக பெரியதாக வருகிறார்கள். ஆக ஆசிரியர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளில் இருந்து மட்டும் நீங்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொண்டால் நீ மாபெரும் தலைவனாக ஆகப் போகிறாய் என்று மட்டும் உங்கள் பிள்ளைகளிடம் ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்கள். இங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நாளைக்கு தலைவர்களாக மாறுவார்கள். அது மாதிரியான ஒரு ஆசிரியர்களாக நீங்கள் அனைவரும் வர வேண்டும். ஒரு நாடக கொட்டாய், இந்த நாடக கொட்டாயில ஒரு சின்ன பையன், இந்த சிறுவன் உட்கார்ந்து இருக்கிறான். பசி, 13 வயது தான் அவனுக்கு ஆகுது, படிப்பு இல்லை, வாழ்க்கையில் அடுத்த நேரத்துக்கு அடுத்த உணவுக்கு வழி இல்லாம ஒரு சின்ன பையன் சினிமா கொட்டகையின் வாசலிலே, நாடக கொட்டகைகளின் வாசலிலே வந்து உட்கார்ந்துருக்கான். யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா, யாராவது கொஞ்சம் பணம் கொடுக்க மாட்டாங்களான்னு உட்கார்ந்துருக்கான். அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு பெரிய மனிதர் ஒரு குதிரையில வரார். இந்த குதிரையில வந்த உடனே இந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே அவன் அந்த மனிதர் என்ன சொல்றாரு, டேய் தம்பி, நான் டெய்லி நாடக கோட்டைக்குள்ள போறேன், போயிட்டு வருகிற போது என் குதிரை காணாம போயிருது. நீ என்ன பண்ணு, இந்த குதிரைய பத்திரமா பாத்துக்க, நான் வந்தோன்னே அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு உனக்கு ஏதாவது பணம் காசு கொடுத்துட்டு போறேன்னு சொல்றேன். இவனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஆஹா, இப்படி ஒரு வேலை கிடைத்திருக்கிறதே. உட்கார்ந்துக்கிட்டு குதிரையை பார்த்தா போதும்னு நினைக்கல.
அந்த பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் உள்ளே போனவுடன் இந்த பையன் அந்த குதிரையை அவ்வளவு அழகாக சுத்தம் செய்து அதனுடைய அந்த லகான் அது எல்லாத்தையும் அழகாக சுத்தம் செய்து வச்சிருக்கான். இந்த மனிதர் அந்த நாடக கொட்டகையிலிருந்து வெளியே வருகிற போது தன்னுடைய குதிரை தானா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு கம்பீரமாக அழகாக அந்த குதிரை நின்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே என்னுடைய குதிரையான்னு கேட்டோன்னா, ஆமாங்க ஐயா உங்களுடைய குதிரை தான், அதை நான் தான் சுத்தம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி, பாதுகாக்க சொன்னவன் இவ்வளவு அழகாக அதை வைத்திருக்கிறானேன்னு சொற்ப சில்லறைகளை கொடுக்க நினைத்த அந்த மனிதன் சில பணத்தை தூக்கி கொடுத்து விட்டு போகிறான். அடுத்த நாள் இவர் செய்வதை பார்த்து மற்ற குதிரைகளில் வந்தவர்களும், ஆகா இது நல்லா இருக்கே, குதிரையும் பாதுகாப்பா இருக்கு, நமக்கு குதிரையை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இவன் நல்லா கிளீனா வச்சுக்கிறானேன்னு குதிரையில வந்த அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளாக அப்படியே தொடர்ந்து அவனிடம் கொடுத்து விட்டு நாடகம் பார்க்க உள்ளே போகிறார்கள். இப்படி படிப்படியாக அதை வைத்து கொண்டவன் பின்னாளிலே அந்த குதிரைகளை பாதுகாப்பதற்கு தான் ஒரு முதலாளியாக மாறி வேலையாட்களை அமைத்து ஒரு குதிரை லாயத்தையே அமைத்து விட்டு அந்த நாடக கொட்டகைகளில் தொடர்ந்து நாடகங்களை பார்த்து கொண்டே இருந்தானாம். எந்த ஒரு சிறுவன் ஒரு சாதாரண குதிரைகளை பாதுகாக்கிற ஒரு பையனாக வாழ்க்கையை தொடங்கினானோ பின்னாளில் ஒரு குதிரை லாயத்திற்கே முதலாளியானான். இதோட கதையை முடிச்சிடலாமா? அந்த குதிரை மேய்ப்பதோடு குதிரையை சுத்தப்படுத்துவதோடு மட்டும் அந்த சிறுவன் நின்று விடாமல் அப்படியே நாடகங்களையும் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தான். நாடகங்களில் கிடைத்த செய்தியை வைத்து நிறைய இலக்கிய தத்துவங்களை படைத்தான். அப்படி இலக்கிய தத்துவங்களை படைத்தவன் தான் அந்த சிறுவன் தான் பின்னாளிலே இலக்கிய புகழ் பெற்ற ஷேக்ஸ்பியராக மாறினான் என்பது வரலாறு. இப்போ இதுல உங்களுக்கு என்ன பாடம் தெரியுமா? அவனுக்கு வந்தது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வாய்ப்பு. பசி, சாப்பாடு இல்லை, அடுத்த வேலை என்ன செய்ய போறோன்னு தெரியாதவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான் வந்தது. அவன் ஒருவேளை அந்த குதிரையை மட்டும் பாதுகாத்து விட்டு இருந்தானால் அதற்கு பிறகு அவன் அடுத்த நிலைக்கு போயிருக்க முடியாது. தனக்கு கிடைத்த வாய்ப்பை அதைவிட வெள்ளடிச்சிருச்சுன்னு யாரும் ஓடிடாதீங்க. தனக்கு கிடைத்த வாய்ப்பை, பொதுவாக டீச்சர்ஸ்க்கெலாம் என்ன பழக்கம்னா பெல் அடிச்சுட்டா கிளாஸ் எடுக்கிறத நிப்பாட்டிடுவோம். அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு பெல் அடிக்கும் நிப்பாட்டிட்டேன் நான். அந்த சிறுவன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டதனால் எவன் ஒருவன் தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை மிகச்சரியதாக பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் பின்னாளில் மிகச்சிறந்தவனாக வருவான் என்பதுதான் ஷேக்ஸ்பியர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். இப்ப நான் ஆசிரியர்களுக்கு சொல்றேன், எத்தனை நாள் நம் பிள்ளைகளுக்கு நாம் ஷேக்ஸ்பியரை சொல்லி இருப்போம், ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். என்றைக்காவது ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை சொல்லிக் கொடுக்கிற நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இப்படி ஒரு தூண்டுதல் இருந்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இதை சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே எல்லா பிள்ளைகளும் வருங்காலத்திலே சரித்திரம் படைக்கிற நாயகர்களாக மாறி போவார்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கு. எனக்கெல்லாம் பேச தெரியுமா, எனக்கெல்லாம் பாட தெரியுமா, எனக்கெல்லாம் படிக்க தெரியுமா, நான்லாம் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன். இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வருகிற சிந்தனை அல்ல. இதெல்லாம் யாரிடம் வருகிற சிந்தனை தெரியுமா? ஒன்று பெற்றோர்களிடமிருந்து, இன்னொன்று ஆசிரியர்களிடமிருந்து. நான் பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன், நல்லா படிக்கிற பிள்ளைய வச்சு நான் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேங்கிறது ஒரு ஆசிரியருக்கு பெருமையே இல்லை. ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கூட ஒரு மிகச்சிறந்த கல்வியை என்னால் கொடுக்க முடியும் என்பதுதான் ஒரு சிறந்த ஆசிரியருடைய வேலை என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்குகிற ஆசிரியர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த மாதிரி ஆசிரியர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இந்த ஆசிரியர் தின விழாவில் நான் சொல்கிற ஆசிரியர் தின செய்தியாக இருக்கிறது. மாணவ செல்வங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்களை நான் ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குவேன் என்கிற நம்பிக்கையோடு அந்த பிள்ளையை கையாளுங்கள். இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்கு. இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆகச் சிறந்த பேச்சாளராக இருக்கிற சுக்கி சிவம் ஐயா அவர்கள் ஒரு அழகான கதை சொல்லுவார். இது எனக்கு ரொம்ப பிடித்த கதையும் கூட. ஒரு கிளி, பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிளி, இந்த கிளி என்ன பண்ணுதான், டெய்லி இந்த காக்கா கிட்ட போய், நீ எவ்வளோ கருப்பா இருக்க, உன்னையெல்லாம் யாராவது கொஞ்சுறாங்களா, என்னைய பார்
நான் எவ்வளோ அழகா இருக்கேன், என்னை எல்லாரும் எவ்வளவு ஆசையா தூக்கி கொஞ்சுறாங்க, நீ எல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்த அப்படின்னு இந்த கிளி தினம் தினம் காகத்தை பற்றி ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் காட்டு வழியாக இந்த கிளியும் இந்த காக்கையும் பயணம் செய்கிற போது ஒரு வேடன் திடீரென்று வந்து கிளிய பிடிச்சிடுறான். இப்ப இந்த காக்கா நினைக்குது, நல்ல வேலைடா சாமி, நம்ம இந்த கிளி மாதிரி அழகா பிறக்கல, அழகா பிறந்திருந்தோம் இன்னைக்கு இந்த வேடன் கிட்ட நம்ம மாட்டி இருப்போம்னு நினைச்சுக்கிச்சு. சரி, இந்த கிளிய கூண்டுல அடைச்சிட்டு இந்த வேடன் எடுத்துக்கிட்டு போறான். இந்த கிளி பின்னாடியே காக்கையும் பின்னால் தொடர்கிறது. அவன் வீட்டுக்குள்ள போனோன்னு அந்த வீட்டுல இருக்கிற அம்மா கிட்ட கொடுத்து, இந்த நீ ரொம்ப நாளா கிளி வளர்க்கணும்னு கேட்டல, இந்த கிளியை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்ற. கொடுத்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப ஆசையாக அந்த கிளியை வாங்கி, நம்ம என்ன பண்ணுவோம், கிளி வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதை பேச வைக்க ட்ரை பண்ணுவோம். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு, உலகத்துல என்னெல்லாம் சொல்ல வைக்கணுமோ அதெல்லாம் அந்த கிளியை சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி அந்த அம்மாவும் ட்ரை பண்றாங்க. இந்த காக்கா தினம்தோறும் அதை வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அமாவாசை. அமாவாசைனா என்ன பண்ணுவாங்க பொதுவா அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காக்கைக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க. இப்படி ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கிற அம்மா ஒரு இலையில சாப்பாடு போட்டு கொண்டு போய் மொட்டை மாடியில் வைக்கிறாங்க. வச்சப்போ ஒரு காக்காயையும் காணும். இப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், காக்காயை கூப்பிடணும்னா காக்கான்னு கத்துவோம். அப்படி கத்தி தான் அந்த அம்மா அந்த காக்காயை கூப்பிடுறாங்க. இப்ப இந்த காக்கா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த அம்மா காக்கான்னு கத்தவும் ஓடி வந்து உட்கார்ந்து அந்த உணவை சாப்பிடுகிறது. வீட்டிலே யாருமே சாப்பிடுவதற்கு முன்னதாக காக்கைக்கு வைக்கப்படுகிற அந்த உணவை அந்த காக்கா அழகா எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வருது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, கிளிக்கு சாப்பாடு வைப்பாங்களான்னு பார்க்குது. இந்த காக்கா வந்து இல்லை, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளிக்கு கொண்டு போய் ஒரே ஒரு பச்சை மிளகாய, ஒரே ஒரு சுட்ட பூண்டை காமிச்சு இந்தா சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. கொடுக்குறப்பையும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கிளிக்கிட்ட அம்மா சொல்லு, நீ சொன்னாதான் உனக்கு சாப்பாடு தருவேன்னு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லுன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா உள்ள போயிடுறாங்க சாப்பிட வச்சுட்டு. இப்ப இந்த காக்கா கிளியை பார்த்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுது, இங்க பாரு, நீ எவ்வளவு தலைக்கணத்தோட பேசுன, எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொன்ன, எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னல, ஆனா என்ன காமெடி பாரு, உன்னை விட அசிங்கமா நான் இருக்கேன், நீ என்னை விட ரொம்ப அழகா இருக்க, நீ என்னை விட எல்லாம் நல்லா பேசுற, ஆனா அழகா இருக்கிற ஒன்ன மனுஷன் ஓம் பாஷையில பேச விடாம அம்மா சொல்லு, அப்பா சொல்லுன்னு சொல்றான். ஆனா அசிங்கமா இருக்கிற என்கிட்ட வந்து அவன் பாஷையில பேசாம என் பாஷையில காக்கான்னு மனுஷனையே நான் கூப்பிட வச்சேன் பாத்தியா. உனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குள்ளும் இந்த உலகத்தில் ஏதோ தனித்துவமான ஒன்று இருக்கிறது காக்கா சொல்லிச்சான். அப்ப இங்க இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ளே தனித்துவமாக ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கும். அந்த தனித்துவத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த வெற்றியாளர். அப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் பெறணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய என்ன சொல்றது, டீவியேட் ஆகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம படிச்சப்ப இருந்த மாதிரிலாம் இல்லை. அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு போனா சாயந்தரத்துல ஏதோ ஒரு மணி நேரம் பாட்டு போட்டா கேட்டுன்னு நம்ம பேசாம போயிடுவோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. செல்போனை திறந்தாலே லட்சமாக கோடிகளில் வந்து பாடல்களும் நிறைய கொட்டுது, தேவையில்லாத விஷயங்கள் கொட்டுகிறது. அதை பார்க்கிற பிள்ளைகள் அதுவாகவே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் நான் இருப்பதாக பார்க்கவில்லை. ஆனால் இந்த தவறெல்லாம் யாரிடம் இருக்கிறது என்றால், அவர்களோடு நேரம் செலவழிக்கிற பெற்றோர்கள். நீங்களும் தொலைபேசிகளில் மூழ்கி போயிருக்கிறீர்களே, அதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஆக மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவர்கள் சில இடங்களிலே திசை மாறி போகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையிலே மாற வேண்டியது முதலில் வீட்டில் இருக்கிற பெரியவர்களாகிய நாம் தான். பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடுறதோ, பிள்ளைகள் முன்னாடி என்னெல்லாம் பேசுறோமோ அதைத்தான் பிள்ளைகள் கேட்க தொடங்குகிறார்கள் என்றால், உங்கள் வீட்டிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆக சிறந்த ஒரு நல்ல பெற்றோராக இருக்க முயற்சி செய்கிற போது இந்த வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகள் அடுத்த உயரங்களை நோக்கி நடை போடுவார்கள். நிறைய பிரச்சனைகள் வரும். அன்னைக்கு அந்த பிரச்சனைகளை என்ன பண்ணணும் தெரியுமா, தூக்கி சுமந்துக்கிட்டு. ஆசிரியர்களுக்கும் சொல்றேன், இங்க இருக்க பெற்றோர்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் எப்படி டிப்ரெஷன் ஆகுது இன்னைக்கு நீங்க யாரை கேளுங்க, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு.
எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு கேட்டால் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் முடிஞ்சு பல நாள் ஆன பிரச்சனைகளை கூட தன்னோடு சுமந்து கொண்டே இருக்கிறவர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜாவுக்கு ரொம்ப கருணை உள்ளம் படைத்த ராஜாவன். அவன் என்ன பண்றான், டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லா சாப்பாடு போடணும், ஒரு தடபுடலா ஒரு விருந்து வைக்கணும்னு டெய்லி யோசிச்சு ஒரு நாள் விருந்து வைக்கிறான். இப்ப அந்த அரண்மனைக்கு வெளியில ஒரு பிச்சைக்காரன் நின்று கொண்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆசை, நானும் போய் அந்த ராஜ விருந்துல கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அவன் பிச்சைக்காரனாச்சே, அவனை உள்ள விட மாட்டாங்கல்ல. அப்படின்னு ஏக்கத்தோடு நின்று பார்க்கிற போது ஏதோ ஒரு கடைக்கண் பார்வை, அந்த ராஜாவின் பார்வை அந்த பிச்சைக்காரன் மீதும் விழுந்து விடுகிறது. பிச்சைக்காரன்ட்ட வந்து ஏன்பா அப்படி நிக்கிறேன்னு கேட்கிற. அப்ப அவன் சொல்றான், எனக்கும் நீங்க போடுற விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நானும் வந்து சாப்பிட்டுட்டு போலாமான்னு கேட்கிறேன். தாராளமா வந்து சாப்பிட்டு போன்னு ராஜாவும் சொல்லிடுறேன். இவனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ராஜ விருந்துல போய் சாப்பிட போறோம்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். நினைச்ச அடுத்த நொடி மறுபடியும் சோகமாயிடுறான். மறுபடியும் சோகம் ஆனோன்னு, ஏண்டா உன்னைதான் நான் சாப்பிட வர சொல்லிட்டேனே, நீ ஏன் சோகமா இருக்கன்னு ராஜா கேட்ட உடனே, இல்லைங்க ராஜா, அங்க விருந்துல சாப்பிட வரவங்கலாம் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எனக்கிட்ட இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தவிர வேற ட்ரெஸ் இல்லை, நான் என்ன பண்றது, அதனால எனக்கு எப்படி வர்றதுன்னு யோசனையா இருக்குங்கிறார். அப்ப இந்த ராஜா உடனே அரண்மனைக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து, இதை போட்டுக்கோ, இதை போட்டுட்டு நீ விருந்துக்கு வா. இந்த ட்ரெஸ்ஸில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன இருக்குன்னா, இந்த ட்ரெஸ்ஸு ஒருபோதும் கிழியவே கிழியாது. நீ எத்தனை தடவை போட்டாலும் அது அப்படியே இருக்கும். அது அந்த ட்ரெஸ்ஸோட சிறப்பு. நீ இதை போட்டுக்கன்னு கொடுக்குற. இந்த பிச்சைக்காரனுக்கு மகிழ்ச்சி. வாங்கிக்கிட்டு ராஜா போயிட்டாரு. வாங்கிக்கிட்டு இவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டான். போட்டுட்டு சாயந்தரம் அந்த விருந்துக்கு போறதுக்காக உள்ள போறான். அந்த ராஜா வெளியில நின்று பார்க்குறார். இவன் என்ன பண்றான், அந்த பிச்சைக்காரன் அவ்வளவு அழகா அந்த ராஜா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு மூட்டை. இந்த ராஜா நிப்பாட்டி, டேய் எதுக்குடா அந்த மூட்டை, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்குறான். இல்லை சாமி, இந்த மூட்டைக்குள்ள என்னோட பழைய ட்ரெஸ் இருக்கு, அது எனக்கு வேணும்ல அப்படின்னு. அடை கிறுக்கு பயிலே, நான் தான் உனக்கு புது ட்ரெஸ்ஸே கொடுத்துட்டேன்ல, இதுதான் ஒருபோதும் கிழியாதுன்னு நான் சொல்லி தானடா கொடுத்தேன். உனக்கு நல்ல ஆடைகள் இருந்தும் கூட நீ இன்னமும் இந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு சமக்கணும்னு நினைக்கிறல்ல, உன்னிடம் இருக்கிற இந்த பிச்சைக்கார மனதை ஒருபோதும் திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு ராஜா போயிட்டாராம். இப்ப இதை அப்படியே நம்ம வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்களேன். நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட ஏதோ ஒரு சின்னதா நடந்திருக்கும்ல, இதை நாம் என்ன செய்கிறோம், தூக்கி கொண்டே திரிகிறோம். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு அவங்கள பிடிக்கல இவங்கள பிடிக்கலன்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட அழுக்கு மூட்டைகளை போல சுமந்து கொண்டே திரிகிறோமே. இந்த அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்றைக்கு நாம் புது மனிதர்களாக மாறுகிறோமோ அன்னைக்கு தான் நாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் அனைவரும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம். இந்த உலகத்துல நாம் எதுக்கு வந்தோம், ஏதோ சும்மா வந்தோம், தங்கிட்டு போற சத்திரம்லாம் கிடையாது. இந்த உலகம் என்பது நாம் தங்கி செல்கிற சத்திரம் அல்ல. நாம் வந்து இந்த உலகத்திலே ஏதோ ஒரு சாதனையை படைத்து நம்முடைய சரித்திரத்தை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்த உலகத்திற்கு வந்து போவதற்கான அடிப்படை. இதை எத்தனை பேர் செய்ய போறோம்? அதுதான் ஒரு ஆசிரியர், எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட, ஒரு ஆசிரியர் ஒரு ஜக்கு வச்சிருக்கார். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றார் அவர். இந்த ஜக்குக்குள்ள கோல்ஃப் பால் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ பெரிய சைஸ், எலுமிச்சம்பழ சைஸ் இருக்கும் அந்த கோல்ஃப் பால். இந்த ஜக்குக்குள்ள அந்த கோல்ஃப் பாலை போடுறார். ஒரு 10 பால் போட்டோன்னா இந்த ஜக்கு ரொம்பிருச்சா அப்படின்னு மாணவ செல்வங்களை பார்த்து ஆசிரியர் கேட்ட உடனே ரொம்பிருச்சு சார் அப்படின்னு எல்லாரும் பதில் சொல்றாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஜல்லி இருக்கும்ல, இந்த சின்ன சின்ன ஜல்லி, இந்த ஜல்லி கற்களை எல்லாம் அள்ளி அந்த ஜக்குக்குள்ள போடுறாரு. இந்த கோல்ஃப் பால் இருக்கிற இடத்துல கேப் இருக்கும்ல, அதுல போய் இந்த ஜல்லிலாம் ரொம்பிடுது. அப்பையும் ஜக்கு ரொம்பிருச்சுன்னு சொன்ன இடத்துல இந்த ஜல்லிக்கல்களும் போய் ரொம்பிக் கொள்கிறது. அடுத்து இவர் கேட்கிறாரு ரொம்பிருச்சானா, ஆமா சார்ங்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு கைப்பிடி மணலை எடுக்கிறார். எடுத்து திருப்பி உள்ள போடுறாரு. அந்த சின்ன சின்ன ஜல்லிகளுக்கு இடையிலே மணல் போய் உட்கார்ந்து கொள்கிறது. அப்பையும் ரொம்பிருச்சான்னு கேட்கிறாரு. ஆமா சார் ரொம்பிருச்சுன்னா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்து அதுல ஊத்துறாரு. இப்போ அந்த தண்ணியும் அந்த ஜக்குக்குள்ள போய் ரொம்பிருச்சு. இப்ப ரொம்பிருச்சான்னு கேட்கிறாரு. ஆமா சார் ரொம்பிருச்சு. அந்த ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பாருங்க. இந்த ஜக்குக்குள்ள கோல்ஃப் பால் இருக்குல்ல,
இதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அடைய போகிற மிகப்பெரிய இலக்குகள். ஆனா இந்த கோல்ஃப் பாலை ஃபர்ஸ்ட் போடாம ஒருவேளை தண்ணியை ஃபர்ஸ்ட் ஊத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜக்குக்குள்ள அந்த ஜக்குக்குள்ள தண்ணியை மட்டும் ஃபர்ஸ்ட் ஊத்தி இருந்தாருன்னா இந்த கோல்ஃப் பாலோ இல்ல இந்த ஜல்லி கற்களோ இந்த மணலோ அங்க இருக்க முடியாது. வெறும் தண்ணி மட்டும்தான் அந்த ஜக்குக்குள்ள இருக்கும். அதே மாதிரிதான் பசங்களா உங்க வாழ்க்கையும் இந்த கோல்ஃப் மாதிரி உங்களுடைய பெரிய பெரிய இலக்குகளுக்காக நீங்கள் ஓடுங்கள். அதற்கு பிறகு சின்ன அடுத்த இலக்கு, அதற்கு பிறகு அடுத்த இலக்கு, சின்ன சின்ன இந்த தண்ணி மாதிரி தான் நீங்கள் பொழுதுபோக்கிற்காக செய்கிற சில விஷயங்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், பொழுதுபோக்கிற்காக இருக்கிறவற்றை தண்ணியை கொண்டு போய் முழுவதுமாக வாழ்க்கை என்னும் ஜக்குக்குள்ள அடைக்கிற போது நம்மால் கோல்ஃப் பால் போன்ற புதிய இலக்குகளை அந்த வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியவில்லையே. உங்களுடைய பெரிய இலக்குகளை தீர்மானித்து ஓடுங்கள். தானாகவே சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும்னு அந்த ஆசிரியர் மாணவருக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாராம். இப்ப வாழ்க்கையில நமக்கு நாம் முன்னேறி செல்வதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் ஒரு ஸ்டோரி படித்தேன். அதாவது என்ன ஸ்டோரி அப்படின்னா, வியூ ஃப்ரம் த ஜூ அப்படின்னு ரிசிமென் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இருக்குல்ல, இந்த ஒட்டகச்சிவிங்கியனுடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகாக அவர் எழுதியிருக்கிறார். ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுமா, தாய் ஒட்டகச்சிவிங்கி தன்னுடைய குட்டியை வயிற்றுல வச்சிருக்கும். அந்த நாள் நெருங்கின பிறகு, அந்த பிரசவ காலம் நெருங்கிய பிறகு இந்த ஒட்டகச்சிவிங்கியை அந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒட்டகச்சிவிங்கியை பிரசவத்திலே ஈனுகிறது. அது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் முடிஞ்சா பாருங்க. இந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி நமக்கு தெரியும் எவ்வளவு ஹைட்டுன்னு, ஒரு 6-7 அடிக்கு மேல இருக்கும். இந்த 7-8 அடிக்கு மேல கூட இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கி என்ன பண்ணுதான், குட்டி போடுகிற போது 8 அடி தூரத்துல இருந்து ஒரு குட்டி கீழே விழுகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா அப்பா என்ன அழகா கீழே ஒரு எறும்பு படாம, எந்த இடத்துலையும் மிதிக்காம, எந்த இடத்துலையும் ஒரு தூசி படாம நம்மளை என்ன அழகா பத்திரமா வச்சு இன்னைக்கு உங்களை எல்லாம் அவ்வளவு அழகான பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார்கள். ஆனா ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணுமா, அந்த குட்டியை போடுகிற போது 8 அடி தூரத்துல வந்து அந்த குட்டி கீழே விழுகுமா. விழுந்த உடனே அதால எந்திரிக்க முடியாது. ஏன்னா பச்சை குட்டி. அது என்ன பண்ணுமா, எந்திரிக்க முடியாம முக்கி முனகிக்கிட்டு இருக்குமா. இந்த ஒட்டகச்சிவிங்கி தன் 6 அடி நீள கழுத்தை அப்படியே வளைத்து அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கிய அழகா நாக்குல தடவி கொடுத்து தன்னுடைய பாசத்தை தெரிவிச்சிருச்சுல்ல. இப்ப என்ன பண்ணியிருக்கணும், அடுத்ததும் அந்த ஒட்டகச்சிவிங்கிய தடவி பாசமா எப்படியாவது இது பண்ணி அரவணைச்சு தானே கூட்டிட்டு போகணும். ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், தன் நாவினால் அந்த தடவி கொடுத்து ஒட்டகச்சிவிங்கியை பாசத்தோடு செய்கிறது ஒரே ஒரு நிமிஷம் தான். அடுத்த நொடி என்ன பண்ணுமா, தன்னுடைய காலால் எட்டி அந்த குழந்தைய குட்டி ஒட்டகச்சிவிங்க பயங்கரமா எட்டி உதைக்குமா. இந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கிக்கு என்ன பண்றதுனே புரியாது. ஏன்னா பெற்ற தாய் தன்னை எட்டி உதைப்பது கூட அந்த குட்டிக்கு தெரியாது. அது என்ன பண்ணுமா, ஐயோ எப்படிரா அது பண்றதுன்னு முட்டி முனகி அது எப்படியாவது எந்திரிக்க கஷ்டப்படுமா, எந்திரிக்க முடியாது. உடனே இந்த அம்மா ஒட்டகச்சிவிங்கி மறுபடியும் ஓங்கி எட்டி உதைக்குமா. இப்படி இந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி முட்டி மோதி தன்னுடைய காலை வச்சு எந்திரிச்சு நிக்கிற வரைக்கும் தொடர்ந்து உதைத்து கொண்டே இருக்குமா. இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுமா தோணும், இதெல்லாம் ஒரு தாயா, வடிவேல் சொல்ற மாதிரி நீ எல்லாம் தாயா, நீ ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி எட்டி எட்டி உதைச்சு இந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கி முதல் முறை எழுந்து நிற்கிற போது அந்த தாய் ஒட்டகச்சிவிங்கிக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமா. ஆனா அடுத்த நொடி என்ன பண்ணிருமா, அந்த மகிழ்ச்சியை தனக்குள்ளே வைத்து கொண்டு மறுபடியும் ஓங்கி ஒரு உதவிடும். என்னடா அது, எந்திரிச்சு நின்றுட்டோம், அப்புறம் ஏன் இந்த அம்மா அடிக்குது உதைக்குதுன்னு அந்த ஒட்டகச்சிவிங்கி பார்க்க ஆரம்பிச்சிடும், குட்டி ஒட்டகச்சிவிங்கி. ஆனா பாக்குறதுக்குள்ளே அங்க அடி விழுந்துரும், திருப்பி கீழே விழுந்துருமா. திருப்பி கீழே விழுந்தோன்னே இப்ப முதல் தடவை எழுகிற போது அதுக்கு தெரியும்ல எப்படி எந்திரிச்சிருப்போன்னு. அதை வச்சு 2வது முறை எட்டி உதைக்கிற போது கொஞ்சம் சுதாரித்து கொண்டு மறுபடியும் எழுமா. மறுபடியும் இந்த ஒட்டகச்சிவிங்கி எட்டி உதைக்கிற போது, வேகமா எட்டி உதைக்கிற போது விழுந்த அடுத்த நொடி மறுபடியும் எந்திரிச்சு நின்றுமா. இப்ப முதல் தடவை எட்டி உதைக்கிற போது தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தவித்த அந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டி 3வது முறை தன் தாய் எட்டி உதைக்கிற போது தன்னுடைய அத்தனை பலவீனங்களையும் உடைத்து எறிந்து விட்டு அப்படி கம்பீரமாக எழுந்து நிற்கிற போது அந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி அப்படியே அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்கியை வாரி அணைத்து கொள்ளுமா. அந்த புத்தகத்திலே நான் படித்தேன், எதற்காக அப்படி செய்கிறது தெரியுமா,
அந்த காட்டிலே சிறுத்தைகளுக்கும் சிங்கங்களுக்கும் ஒட்டகச்சிவிங்கியினுடைய இறைச்சி என்றால் கொள்ளை பிரியம். ஒட்டகச்சிவிங்கி தன்னுடைய குட்டியை ஒருபோதும் சிங்கங்கள் புலிகள் இரையாக்கி விடக்கூடாது, தன்னோடு தூக்கி கொண்டு போக முடியாது. ஆனால் தன்னுடைய குட்டிகளுக்கான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த அடுத்த நொடியிலிருந்தே போராடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் அப்படி தாய் ஒட்டகச்சிவிங்கி செய்யுமா. அப்ப ஒரு சாதாரண விலங்கு, 5 அறிவு விலங்கு, அதுவே அவ்வளவு அழகாக தன்னுடைய குட்டிகளுக்கு வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிற போது நாம் எல்லாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து பேம்பர் பண்ணிலாம் வளர்க்காதீங்க. ஆசிரியர்கள் நாங்கெல்லாம் படிக்கிறப்ப காலாண்டு, அரையாண்டு, முள்ளாண்டு இதெல்லாம் நாங்கள் புக்கில் வேற எழுதுவோம். காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முள்ளாண்டு ஒரு என்னென்னமோ எழுதி பரீட்சைனாவே அவ்வளவு வேதனையாக இருக்கும். ஆனாலும் கூட காலையில போய் பரீட்சை அன்னைக்கு அம்மா வயிறு வலிக்குதுன்னா 4 அடி சேர்த்து அடிச்சு அந்த வலியோட போய் முதல்ல பரீட்சை எழுதிட்டு வந்து அப்புறம் படுன்னு சொன்ன தலைமுறை நம்முடைய தலைமுறை. ஆனா இன்னைக்கு பிள்ளைக்கு லைட்டா காய்ச்சல் அடிச்சா கூட, மேடம் என் பிள்ளைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் மேடம், பரீட்சைக்கு வர முடியாது மேடம்னு டீச்சர்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் ஒரு பெரிய பொய்க்கதையை சொல்லி பிள்ளைகளை நீங்களே பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் எல்லா இடங்களிலும் சொல்வது, என்றைக்கு ஆசிரியர்களின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு காவலாளிகளினுடைய பிரம்பிற்கு வேலை இந்த சமூகத்திலே அதிகமாய் போய்விட்டது என்றால் உங்க பிள்ளைகளை திருத்துவதற்கான முழு உரிமை, உங்கள் பிள்ளைகளை மிகச்சிறந்தவர்களாக வார்த்தெடுக்கிற உரிமை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. உங்க பிள்ளைகள் மாதிரிதான் அவங்க பிள்ளைகள் மாதிரிதான் உங்க பிள்ளைகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். ஆக ஆசிரியர்கள்ட்ட முழுவதுமாக உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்து விடுங்கள். அதே நேரத்தில் வீட்டிலே நீங்கள் மற்றும் ஒரு ஆசிரியராக இருந்து பிள்ளைகளை வழிநடத்துங்கள். இவை இருந்தாலே பிள்ளைகள் மிகச்சிறந்தவர்களாக வருவார்கள் என்று சொல்லி எனக்கு 12 மணின்னு சொன்னாங்க. நான் நிறைய 2 விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். ஒன்று, எனக்கு ரொம்ப பிடித்த கதையும் கூட. இன்னைக்கு ஆசிரியர் தின விழாங்கிறதுனால நான் அந்த கதையை சொல்றேன். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே நுழைகிறார். தினம்தோறும் அவர் வகுப்பறைக்குள்ளே நுழைகிற போது அவர் சொல்ற வார்த்தை லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லுவார். அந்த டீச்சர் எப்பயும் சொல்லுவாங்களாம் லவ் யூ ஆல். ஆனால் அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பையனை மட்டும் அந்த டீச்சருக்கு பிடிக்காது. ஆனால் லவ் யூ ஆல்னு சொல்கிறேன் அவங்களுக்கே மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி என்ன அந்த பையன் பண்ணான் அப்படின்னா, ஒழுங்காக கிளாஸில் அட்டென்ஷனாக இருக்க மாட்டான். எப்பயுமே ஏதோ ஒரு கனவுலே தான் இருப்பான். ஏதோ ஒரு ஒழுங்கீனமான ஒரு உடை அதோட தான் பள்ளிக்கு வருவான். இதை பார்க்கிற போதெல்லாம் அந்த ஆசிரியருக்கு கடுமையாக கோபம் வரும். இப்படி தினம்தோறும் நல்ல விஷயங்களை சொல்லுகிற போது மற்ற மாணவர்களை பாராட்டுவதும், கெட்ட உதாரணங்களை சொல்கிற போது அந்த சிறுவன் பெயர் டெடி என்கிற தியோடர். அந்த டெடியை பார்த்து தான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களாம் அந்த டீச்சர். ஒரு நாள் காலாண்டு பரீட்சை வருகிறது. இந்த காலாண்டு பரீட்சை முடிஞ்ச பிறகு மாணவர்களுக்கான, இன்னைக்கெல்லாம் ரேங்க் பேஸ்லாம் கிடையாது, இன்னைக்கெல்லாம் சிஜிபிஏல என்ன ரேங்க்லாம் கிடையாது, பர்சன்டேஜ் தான். அப்படி மாணவர் முன்னேற்ற அட்டைன்னு ஒரு ரேங்க் கார்டு டீச்சர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த காலாண்டு தேர்வில் இந்த முன்னேற்ற அட்டையில் அந்த ஆசிரியர் எழுதுகிறார், டெடி என்கிற தியோடர் எதற்குமே லாயக்கற்றவன், அவன் இனி இந்த பள்ளியில் படிப்பதற்கு எதற்குமே தேவையில்லைன்னு எழுதி கொடுக்குறான். இதை பார்த்துட்டு ஹெச்எம் ரூமுக்கு போய் ஹெச்எம் சைன் பண்ணுறப்ப பார்க்குறாங்க அந்த ரேங்க் கார்டு. அந்த முன்னேற்ற அட்டையை பார்த்து விட்டு அந்த ஆசிரியரை கூப்பிட்டு சொல்கிறார், ஒரு மாணவனினுடைய முன்னேற்ற அட்டை என்பது அவனால் எதுவெல்லாம் முடியாதோ அதை அவன் முடிய செய்வதற்கான முன்னேற்ற ஊந்துகோலாகத்தான் இந்த முன்னேற்ற அட்டை இருக்க வேண்டுமே தவிர உன்னால முடியாதுங்கிற அவநம்பிக்கை அவனுக்கோ அவனுடைய பெற்றோருக்கோ ஒருபோதும் நீங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த டீச்சர் பதிலுக்கு என்ன சொல்றாங்க, இல்லை சார் என்னால் அவனோட போராடவே முடியல, அவனோட எனக்கு என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அந்த மாணவனுடைய அவன் 5ஆம் வகுப்பு 4வது 3வது 2வது வகுப்பினுடைய அந்த ரேங்க் கார்ட்ஸ் எல்லாம் எடுங்க, பழைய ஃபைல்லாம் எடுங்க, அவன் இப்படித்தான் இருந்தானான்னு செக் பண்ணுவோன்னு அந்த ஹெட்மாஸ்டர் சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த பழைய ரேங்க் கார்டுகள்லாம் எடுக்கப்படுகிறது. 2ஆம் வகுப்பு முன்னேற்ற அட்டையிலே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாத்திலையும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற ஒரு நல்ல திறமையான மாணவன் டெடி என்கிற தியோடர்னு எழுதப்பட்டிருக்கிறது.
நான்காம் வகுப்பு அட்டை 3ஆம் வகுப்பு அட்டையை எடுக்கிறார்கள். அதுல என்ன எழுதியிருக்கு? வர வர தியோடர் கவனக்குறைவாக இருக்கிறான். சமீபத்திலே அவனுடைய தாயாருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக நான் அறிந்திருக்கிறேன் என்று அவனுடைய 3வது முன்னேற்ற அட்டையிலே எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வகுப்பு படிக்கிற அந்த அட்டையை எடுத்து பார்க்கிறார்கள். அதில் எழுதி இருக்கிறது, டெடி என்கிற தியோடரினுடைய தாயார் இறந்து விட்டார். அவர் இறந்த பிறகு தியோடர் சரியாகவே இல்லை. ஒரு மிகச்சிறந்த திறமையுள்ள மாணவனை இந்த பள்ளி இழக்கப் போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை படித்து கொண்டு வந்தபோதே அந்த ஆசிரியர் அப்படியே நிறுத்திவிட்டு, இனிமேல் எனக்கு என்ன செய்வது என்று தெரியும் என்று சொல்லிவிட்டு விரைவாக தன் வகுப்பறையை நோக்கி நடக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த நாட்களிலிருந்து எல்லா நல்ல விதமான செயலுக்கும் டெடியை உதாரணமாகவும் எந்த தீமையும் செய்யக்கூடாது என்பதையும் தினம்தோறும் சொல்லிக்கொண்டே டெடியை உற்சாகப்படுத்துகிறார். அந்த பள்ளியினுடைய அந்த வகுப்பினுடைய நிறைவு பரீட்சை வருகிறது. எல்லா பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று தியோடர் முதல் மதிப்பெண் பெறுகிறான். முதல் மதிப்பெண் பெற்ற பிறகு எல்லா மாணவர்களும் அந்த வகுப்பறையை விட்டு வெளியே செல்கிற போது ஆசிரியருக்கு ஒரு பரிசு கொடுத்து விட்டு போகிறார்கள். அந்த பரிசிலே எல்லாரும் கொடுத்த பிறகு இந்த டெடி என்ன கொடுத்திருப்பான் என்று ஆவலோடு ஆசிரியர் பிரித்து பார்த்தபோது அதிலே ஒரு பாதி, அந்த சென்ட் குப்பியிலே பாதி உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சென்ட் குப்பியும் ஒரு கல் உதிர்ந்து போன ஒரே ஒரு பிரேஸ்லெட்டும் இருந்தது. இது நிச்சயமாக டெடியுடையது தான் என்று நினைத்துவிட்டு அந்த ஆசிரியர் அந்த சென்ட்டை எடுத்து தன் உடம்பிலே பூசிக்கொண்டு அந்த கல் பிரேஸ்லெட்டை அணிந்து பார்க்கிறார். அது அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது, ஐ ஹாவ் எவர் சீன் லைக் யூ. நான் உங்களை மாதிரி ஒரு டீச்சரை பார்த்ததே இல்லை. யூ ஆர் மை பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோன்னா அந்த டீச்சருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒவ்வொரு வருட ஆசிரியர் தின விழா அன்றும் இதே கடிதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆசிரியருக்கும் அந்த மாணவருக்குமான உறவு அப்படியே அருந்து போயிருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் ஒரு கடிதம் அந்த ஆசிரியரின் வீட்டிற்கு வருகிறது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ ஹாவ் எவர் சீன் லைக் யூ, யூ ஆர் மை பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் பை டெடி அப்படின்னு போட்டு எழுதிட்டு அது கீழே எழுதியிருக்கு, என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதற்கு கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனோடு அந்த கடிதத்தோடு பயணச்சீட்டு, விமான பயணச்சீட்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசிரியருக்கு பார்த்தவுடன் அவ்வளவு மகிழ்ச்சி. தன் மகிழ்ச்சியான மனநிலையோடு அந்த பிரேஸ்லெட், உதிர்ந்து போன கல் உள்ள அந்த பிரேஸ்லெட்டை தேடுகிறார். ஏதோ ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தது கிடைத்து விடுகிறது. அதை எடுத்து தன் கைகளிலே அணிந்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு தன் மாணவனுடைய திருமணத்திற்கு போகிறார். அங்கே முதல் இருக்கை அவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே எழுதப்பட்டிருக்கிறது த மதர் என்று. அந்த மதர் என்கிற இடத்திலே அந்த ஆசிரியையை அவன் உட்கார வைத்து தன்னுடைய திருமணத்தை முடிக்கிறார். முடித்த பிறகு மனைவி நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஆசிரியர் ஆனவனை நோக்கி வருகிறார். ஆசிரியர் வந்தவுடன் நெகிழ்ச்சியாக சொல்லுகிறார், உன்னை போல ஒரு மாணவன் எனக்கு கிடைக்காமல் போயிருந்தால், ஒரு ஆசிரியர் இவ்வளவு உன்னதமானவள் என்பதை நான் அறியாமலே போயிருப்பேன் என்று அந்த ஆசிரியர் பதிவு செய்கிறார். அப்போது அந்த மாணவன் சொல்கிறான் பதிலை தன்னுடைய மனைவியிடம் காண்பித்து, ஒருவேளை இந்த ஆசிரியர் மட்டும் என் வாழ்நாளில் வரவில்லை என்றால் நான் ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டேன், ஒரு ஆசிரியையால் ஒரு தாயின் ஸ்தானத்திற்கு உயர முடியும் என்று தன் மனைவியிடம் சொல்லுகிறான். அப்போ ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு தாய்க்கு இணையானவர். அந்த அன்பும் அந்த பாசமும் எல்லா பிள்ளைகளும் ஆசிரியர்களிடம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஆண் ஆசிரியர்களாக இருந்தால் தந்தையாகவும், பெண் ஆசிரியர்களாக இருந்தால் தாயாகவும் உங்களினுடைய அந்த அன்பும் உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய கண்டிப்பும் தான் ஒரு மாணவனை, ஒரு மாணவியை உன்னதமான இளைஞனாக இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும் என்றால் அந்த உயரிய பதவியிலே நீங்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த பதவியினுடைய பலனை எதிர்பாராமல் இந்த பதவியை நீங்கள் ஆத்மார்த்தமாக உணர்ந்து செய்தீர்களே ஆனால் நிச்சயம் நாளைக்கு உங்கள் பிள்ளை இவர்தான் என்னுடைய ஆசிரியர் என்று உலகத்தின் முன்னால் தலை நிமிரச் செய்ய முடியும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தின விழாவிலே நான் கூறுகிற வாழ்த்து. அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக என்னுடைய ஆசிரியரை நான் காட்டுவேன் என்பதுதான் நான் மாணவ செல்வங்களுக்கு சொல்கிற வாழ்த்தாக சொல்லி ஒரு நல்ல மேடையிலே, ஒரு நல்ல சூழலிலே மிக மனநிறைவாக
அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வு. இந்த நாளிலே பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து பிள்ளைகளோடு தோழியாய் தோழனாய் நட்பு பரிமாற்றத்தோடு பழகுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களோடு ஒரு மிகச்சிறந்த மாணவராக நடை போடுவார்கள் என்று சொல்லி, தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை சொல்லி, யூனிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியை சார்ந்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும், ஆசிரியர் பிரவீன் அவர்களுக்கும், எல்லா ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், என் வாய்மொழி கேட்ட பெற்றோர்களுக்கும், புகைப்பட அன்பர்களுக்கும், ஆசிரியர் அல்லாத அலுவலக பணியாளர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.